ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா. நான் வந்து இன்றைக்கி 80/20 பிரின்சிபல், அதாவது 80க்கு 20 அப்படிங்கிற ஒரு விதியை வந்து பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதை பற்றி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி. அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை கண்டுபிடிச்சது எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம லைஃபுக்கு செட் ஆகுது, இவர் எதுக்காக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இது எதுக்கு நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நான் படிச்சிருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட் இந்த 80/20 பிரின்சிபல் எப்படிங்கிறத பார்ப்போம். 80/20 பிரின்சிபல் இது வந்து கண்டுபிடிச்சதுன்னா வில்பிரடோ ஃபெரிட்டோ. ஸோ இவரோட பேரையும் இதுக்கு வச்சிருக்காங்க, ஃபெரிட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எதுக்காக அதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், இத்தாலியை சேர்ந்தவர். இவர் வந்து சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னா, இத்தாலியில் இருக்கிற 20% மக்கள் தான் அங்கே நாட்டோட 80% வெல்த், அந்த நாட்டில் இருக்கிற 80% வளம் எதுவாக இருக்கட்டும், ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் அந்த நாட்டில் இருக்க 20% ஆஃப் பீப்புள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற 80% ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அதனால 20% ஆஃப் பீப்புள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு 80/20 பிரின்சிபல் அப்படின்னு இதை கண்டுபிடிச்சிட்டாரு. இது வந்து ஒரு 1895 கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து நம்ம லைஃபோடையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். நம்ம வந்து டெய்லி செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லையும் இந்த 80/20 பிரின்சிபல் அப்படிங்கிற விதியை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின வீடியோஸ் தான் நீங்கள் நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 80/20 பிரின்சிபல் கொடுப்போம். ஃபஸ்ட் என்னன்னா, இந்த 80/20 பிரின்சிபல் லைஃபுக்கு எப்படி செட் ஆகுதுன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து ஒரு 10 பொருள் பார்க்குறோம். அந்த 10 பொருளில் வந்து ஃபஸ்ட்டு 2 பொருள் வந்து மிச்சம் இருக்க 8 பொருளையும் ஈக்குவல் பண்ணால் அந்த 2 பொருளோட அளவுக்கு வந்து வந்துடும். எப்படின்னா, இந்த 2 பொருளாக இந்த 8 பொருளுக்கு ஈக்குவல்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் இந்த 20% ஆஃப் இருக்கிற பொருள் மேலே தான் நம்ம எல்லாரோட கண்ணும் இருக்கும். ஓகே, இதுதான் குட்டு, இதான் இதுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும், இதான் நம்ம வாங்கணும், ஒரு பொருள்னே வச்சுக்கலாமே, இதுதான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற பீப்புள் வந்து அந்த 80% கொஞ்சம் இதை பற்றி தெரியாதவங்க வந்து அந்த 80% மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த 20% அது மேலே தான் நம்மளோட ஃபுல் அட்ராக்டிவும் போகுது. ஃபுல்லாக வந்து அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை தான் சொல்கிறாரு 80/20 பிரின்சிபல் அப்படின்னு. இது வந்து எப்படி லைஃபோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம டெய்லி செய்கிற ஆக்டிவிட்டீஸில் இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 10 கோல் வச்சுருக்கீங்கன்னா, அந்த 10 கோலில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்னா 2 கோல், அதை முடிச்சிட்டிங்கனாலே மிச்சம் இருக்கிற 8 கோலும் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு 20% கோலில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கனாலே அடுத்து இருக்கிற 80% கோலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் தினைக்கு எந்திரிக்கிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கோல் ஒருத்தருக்கு, ஏன்னா அவருக்கு காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், அவ்வளோதான். செகண்டு லேசியாக இருப்பார். ஸோ அவர் வந்து அவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது ஒரு ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு யோகா செய்கிறதா இருக்கட்டும், அது மூலமாக அவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயத்தை ஒழுங்காக செஞ்சுட்டாருன்னா அடுத்த ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அடுத்த ஒரு காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கே போய் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார். ஸோ இதில் வந்து நம்ம இந்த 80/20 பிரின்சிபல் அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ஒரு லெசன் மாதிரி தான். இதில் பெருசாக பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் 80/20 பிரின்சிபல் அப்படிங்கிற விதி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஜென்ரல் நாலேஜ் ஓரியன்டாக ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.